வாழ்த்துக்கள். சூப்பராக பண்ணிட்டு வந்துருக்குறீங்க. நல்ல நம்மளுடைய கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டி இல்லை, நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி துறை மூலம் உனக்கு வந்து 7000. வெரி குட், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய உனக்கு வந்து அவார்டு கிடைக்கணும். 10,000 ரூபா முதல் பரிசா. சூப்பர், வாழ்த்துக்கள். உனக்கு 10,000. அதே தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து பிள்ளைங்க வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரைஸு 10,000, ரெண்டாவது ப்ரைஸு அடுத்தவளும் 10,000, அப்புறம் 7,000. இது வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் வாங்குறாங்க. அடுத்து நம்மளுடைய ஸ்டெம் பார்க் மூலம் எங்களுடைய இன்னோவேஷன் ஃபீஸ்ட்னு ஒன்று நடந்தது. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கும் பொழுது ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆனாங்க நவம்பர் 11ஆம் தேதி. அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகி நேஷ்னலுக்கு எங்கள் பிள்ளைங்க போனாங்க. கிட்டத்தட்ட 43 ஸ்கூலு பார்ட்டிசிபேட் பண்ணதில் 100 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெங்களூருக்கு அனுப்பி வச்சுருந்தோம் நாங்கள் 2ஆம் தேதி பிப்ரவரியில். ஸோ இதில் வந்து எங்கள் பிள்ளைகள் வந்து சோஷியல் இம்பேக்ட் ப்ராஜெக்ட்னு ஸ்டெம் பார்க் இன்னோவேஷன் ஃபீஸ்டில் ஸ்பெஷல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, நேஷ்னல் அவார்டு. ஸோ ஆஃபியா நஸ்ரீனுக்கு என்னுடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் நம்மளுடைய ப்ரேயரில் உங்களுக்கு வந்து நான் ஒரு பாடல் பண்ணிடுறேன். நாளைக்கு ப்ரேயரில் ரொம்ப சிறப்பாக பண்ணிடலாம். அதே அவங்களுடைய ப்ராஜெக்ட் 2 பேரும் சேர்ந்து செஞ்சது தான். ஸோ வாழ்த்துக்கள்ப்பா, புரியுதா? நான் நிவேதிதா, நம்மளுடைய பள்ளியின் சார்பாக நிவேதிதா, ஆஃப்ரின் நஸ்ரீன், ஆஃபியா நஸ்ரீனுக்கு வாழ்த்துக்கள். கூட்டிகிட்டு போனாங்க. அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அறிவியல் கண்காட்சியில் நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த பள்ளி மாணவிகள். அவங்கக்கிட்ட பேசுவோம். உங்கள் பேர் என்ன பாப்பா? உங்கள் பேருமா? என்ன என்ன இதுக்காக அந்த ப்ரைஸ் கொடுத்தாங்க? நாங்கள் வந்து சோஷியல் இம்பேக்ட் அவார்டு வாங்கினோம். அதாவது நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் என்னென்னா இன்டெலியோ ஸ்மார்ட் டாய்லெட் சிஸ்டம், இன்டெல்னா இன்டெலிஜென்ட், இல்லோனா வாஷ்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பப்ளிக் டாய்லெட், ஸ்கூல்ஸ் டாய்லெட்ஸ் எல்லாமே இதெல்லாம் வரணும் அப்படின்ற சிஸ்டம் வரணும் நாங்கள் செஞ்சு சொல்லுமா. இது வந்துட்டு எதுக்காகனா இப்போ மக்களுக்கு வந்துட்டு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இல்லை. இப்போ பாத்ரூம் போனால் ஃப்ரெஷ் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நாங்கள் இதை செஞ்சோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ பாத்ரூமில் அவங்க என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அவங்க அதை பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பண்ணாமல் கதவு திறக்க ட்ரை பண்ணாங்கன்னா கதவு திறக்காது. அது மட்டும் இல்லாமல் அதை அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே அவங்க ஃப்ரெஷ் பண்ணிட்டாங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதுதான் நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட். இதுக்கு பேர் இன்டெலிலோ. இந்த ப்ரைஸ் நேஷ்னல் லெவலில் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? ஒரு 15 நம்பர்ஸ் வாங்கியிருக்கோம். சென்னையில் எத்தனை பள்ளி வாங்கியிருக்காங்க? சென்னையில் வந்து 2 பள்ளி, தமிழ்நாட்டிலே மொத்தம் 2 பள்ளி. அது அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி அசோக் நகரையும், கேவி அந்த அசோக் நகர் வாங்கியிருக்காங்க. இப்போது சென்னையில் 2 பள்ளி தான். அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வாங்கியிருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சிமா, சந்தோஷம்.